பிரிண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஒரு மாபெரும் இமாலய சாதனையை படைச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லலாம். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை பணி நேற்று பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இதுல ரொம்பவே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு, ஏன்னா உண்மையை சொல்ல போனோம்னா கருத்து கணிப்புகள் கூட விஜய்க்கு ஆதரவா வரல அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் விஜய் ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு அவங்க முன் வச்சாங்க. தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு கூட பேசப்பட்டிருந்தது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக இதுல தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்று அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது, பெரும்பான்மையா வந்திருக்கிறாங்களா கிடையாது. 3 கட்சிகள் இடையே கடும் போட்டி நிலவுச்சு. அதாவது அதிமுக, திமுக, தாவேகா அப்படின்ற வரும்போது 108 இடங்களை இவங்களை காட்டிலும் அதிகப்படியான இடங்களை தாவேகா வச்சிருக்கு. இது பெரும்பான்மைக்கு குறிய இடமா அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மை கிடைக்கல. ஏன்னா 118 சீட்டு கிடைச்சாதான் ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். இப்போ தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு தான் வந்திருக்கு. இப்போ நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவால்கள் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து ஆலோசனைகள் கூட்டம்லாம் நடந்துருச்சு. ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, பனையூர்ல அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம பாதுகாப்பு பணியை பாத்தீங்கன்னா அந்த கான்வாய் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீலாங்கரை வீட்டிலையும், அதே போல பாத்தீங்கன்னா பனையூர் அலுவலகம், எல்லா பாதுகாப்பு, ஒரு முதலமைச்சருக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்க நடந்துட்டே இருக்கு. ஏன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு அவர் சிஎம்மா பதவி ஏற்க போகிறார் அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இப்போ அவர் தான் என்ன பண்ணணும்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் தான் உரிமை கோரணும். ஏன்னா இந்த 2 கட்சிகளும் காட்டிலும் அவர் பாத்தீங்கன்னா 108 இடங்களை பிடிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் ஆளுநர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்னா, நான் ஆட்சி அமைக்கிறேன், ஆட்சி அமைச்சு 2 வாரங்களுக்குள்ளாக நான் பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் அப்படின்னு அவர் கடிதத்தை கொடுத்து ஆளுநர் என்ன பண்ணுவாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிச்சாங்க. சட்டமன்றத்துக்குள்ள நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடப்பாங்க, எனக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணும், நிரூபிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவர் இருக்காரு. இப்போ விஜய் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும்னா அவருக்கு பலதரப்பட்ட வழியில என்ன பண்ணணும்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவர் என்ன பண்ணலாம், கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுக்கணும், 2 வருஷம் நாங்க ஆட்சி செஞ்சுப்போம் அப்படின்ற ஒரு டிமாண்ட தாவேகா தலைவர் விஜய் கிட்ட வைத்ததாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. சோ ஆனா இது விஜய் அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உதவியை நாடுவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட எடப்பாடி பழனிசாமி ஒட்டிக்கிட்டு இருக்காரு. பாஜகவை கட் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமியால வர முடியுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அது மாத்திரம் இல்லாம இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு கீழே நம்ம இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த கூட யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இங்க இந்த ஒரு அரசியல், இந்த ஒரு தேர்தல் பாத்தீங்கன்னா 2026 நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல் பல விஷயங்களை முதிர்ச்சியடைந்த அரசியல்வாதிகளுக்கும் பொன்விழா ஆண்டு காண்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்கிறாரு அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா பேசப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அவங்க பெருசா எடுத்துக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த அரசு எதை செய்ய தவறுச்சு அப்படின்னா, இப்ப திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட என்ன அறிக்கையிட்டு இருக்காருன்னா, மக்கள் கொடுத்த தீர்ப்பை நான் மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி புதிதாக ஆட்சி அமைக்க போகிற கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். சோ மக்களுடைய பணியில தொடர்ந்து நாங்க செயல்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க முன்வைக்கப்படுது. சோ இந்த சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தங்கள் தரப்புல இருந்து சபாநாயகர் அப்படின்ற ஒரு பதவி, பவர்ஃபுல்லான பதவி. ஏன்னா நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா சபாநாயகர் தான் ரொம்ப வெயிட்டான ஆள். அவரு தான் ஒரு ஆட்சியை தக்க வைக்க முடியும், ஒரு ஆட்சியை கவுக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் தான் என்ன பண்ணுவார் இருப்பார். என்னதான் நடுநிலையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான நிலை தான் சபாநாயகர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றது இது மரபாவே இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இவரு விஜய்க்கு அவர்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு விஜய் கூட இவர் கூட்டணி சேர்ந்தா 2 வருஷம் நான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அமைச்சரவையில பதவி கேட்டிருக்கிறாரு. சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட என்ன பண்ணிருக்காங்க அதிமுக தரப்புல இருந்து
தாவேகாவுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பேசப்படுது. நம்ம இன்னொரு சைடும் விஜய்க்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கு இங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்கிறோம். ஏன்னா திமுக கூட்டணியில ஆரம்ப காட்டத்தில், அதாவது திமுக கூட்டணி உள்ள போறதுக்கு முன்னாடியே மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றவங்க எல்லாம் விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. திமுக கூட கூட்டணியில அவங்களுக்கு உடன்படல அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க நம்ம உன்னிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப இவங்களுடைய மனநிலைமை ஆரம்பத்திலே சொன்னோம்பா, நீங்க திமுக கூட கூட்டணி போகாதீங்க, தாவேகா கூட கூட்டணிக்கு வாங்க, நம்ம எல்லாம் ஆட்சி கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம் அப்படின்னு இவங்க ஃபோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இப்போ கூட அறிவாலயத்துக்கு பல கூட்டணி கட்சி தலைவர்கள் போனாங்க. வைகோ போனாரு, திருமாவளவன் போனாரு, சண்முகையா போனாரு, அது நிறைய பேர் போனாங்க. ஆனா இந்த பக்கம் காங்கிரஸ் மட்டும் போகவே இல்லை. இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா, நாங்க டெல்லி தலைமைக்கு முழு அதிகாரத்தை நாங்க கொடுக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நாங்க முழு அதிகாரத்தை கொடுக்கிறோம். அவங்க என்ன சூஸ் பண்றாங்களோ அதுக்கு நாங்க உடன்படுறோம். இதுல இங்க யாருமே என்ன பண்ண மாட்டோம், ஆட்சேபனையை தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணிருக்கு, டெல்லி காங்கிரஸுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. இப்ப டெல்லி காங்கிரஸ் என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப இவங்க திமுக கூட்டணியிலே தொடர போறாங்களா, இல்ல இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு. ஒருவேளை இங்க காங்கிரஸுக்கு 5 சீட்டு கிடைச்சிருக்கு. இந்த 5 சீட்டு போனா கூட அங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு 10 சீட்டு வேணும். இப்ப அவங்க 108 சீட்டு வச்சிருக்காங்கன்னா இன்னொரு 10 சீட்டு வேணும். சோ அடுத்தபடியா விடுதலை சிறுத்தைகள் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, சிபிஐ சிபிஎம் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அங்க போனதுனால திருமாவளவன் அவர்கள் கிட்ட ஆதவ அர்ஜுனா பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது. இவங்க எல்லாரும் போயிட்டு அங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா விஜய் 5 வருஷத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரு, ஆட்சி செய்வார் அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனா திமுக கூட்டணியில இருந்து இவங்க விலகுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொள்கை ரீதியான கூட்டணின்னு தொடர்ந்து என்ன பண்றாங்க, 2017 அமைந்த இந்த கூட்டணி தொடர்ச்சியா இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிருக்காங்க, ஒரே பாதையில தொடர்ந்துட்டு வராங்க. என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும் தலைவர்கள் ஒற்றுமையா இருந்து இந்த தேர்தலை சந்திச்சாங்க. இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு, இவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சனாதனத்தை உள்ள வரக்கூடாது, அதிமுக பாஜகவுக்கு எதிராக நாங்க என்ன பண்ணோம், இந்த தேர்தலை சந்திச்சோம், அதுல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஆட்சியை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்க வெற்றி பெற்றோம், எங்களுடைய எண்ணம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இப்போ படமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ திமுகவை விட்டுட்டு காங்கிரஸும், ஒருவேளை காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்பாக போறது கூட பல இடர்கள் இருந்தது, பல பேச்சுகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது. சோ இதை சீர் செய்யறதுக்கு இப்போ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா காங்கிரஸ் மட்டும் போயிருச்சுன்னா பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வரணும். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளும் வந்தாலும் 7 சீட்டு வச்சுக்கிட்டு இவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது. இன்னொரு 3 சீட்டு வரணும் அப்படின்ற ஒரு விவகாரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது போன்ற கட்சிகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் உள்ள போனாலும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் உள்ள போனாலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள போனாலும் அமைச்சர்கள் பதவி கொடுத்து இவங்களை வரவேற்கிறதுக்கு விஜய் தயாரா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஒருவேளை காங்கிரஸ் உள்ள போனா இங்க துணை முதலமைச்சர் பதவி, அதே போல அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அமைச்சர் பதவிகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அமைச்சர்கள் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்திலேயே விஜய் என்ன பண்ணாரு, நம்மளை நம்பி வருவாங்களா இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆனர் பண்ணி அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு கருத்துல ரொம்பவே உறுதியா இருந்தார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு விஷயத்துல ஒரு உறுதியா இருந்ததுனால இப்போ அவருக்கு ரொம்ப, ஏன்னா இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் விஜயால என்ன பண்ண முடியும், ஆட்சியை அதிகாரத்துல நீடிக்க முடியும். இல்ல பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. இப்ப யாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலப்பா, இவர் முதலமைச்சரா பதவி ஏத்துட்டாரு, சொன்னபடி 2 வாரத்துக்குள்ள பெரும்பான்மை நிரூபிக்கல அப்படின்ற ஒரு பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்க ஆளுநர் என்ன பண்ணுவார், பரிந்துரைப்பாரு. இந்த இடைப்பட்ட கேப்லயும் என்ன பண்ணுவாங்க, இவங்க பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டுமா ரீஎலெக்ஷன்
எலெக்ஷன் நடக்கும், 6 மாசத்துக்குள்ள திரும்பவும் ஒரு எலெக்ஷன் நடக்கும், திரும்ப எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ கை கிட்ட வந்த ஒரு வாய்ப்பை விஜய் அவர்கள் தவற விட மாட்டாரு. சோ அந்த அளவுக்கு இங்க என்ன பண்ணுவாரு, பல வாய்ப்புகளை தங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற பல பேரை இங்க விஜய் நழுவ விட மாட்டாரு அப்படின்னு பேசப்படுது. இதுல திமுக சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறாங்க. ஆனா இதுல அதிமுக இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த பக்கம் நழுவி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது அப்படின்னு பேசப்படுது. சோ என்னதான் இருந்தாலும் இங்க தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு இருந்துச்சு, அதிகப்படியான இடங்களை எடுத்தும் இங்க ஆட்சியை பிடிக்காத ஒரு நிலையில தான் தாவேகா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போ முதலமைச்சரா அவர் வந்து என்ன பண்ண போறாரு, பதவியேற்க போறாரு. சோ சொன்னபடி 2 வாரத்துக்குள்ள பெரும்பான்மை நிரூபிக்கணும். நிரூபிக்காத பட்சத்துல இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும், அதுக்கப்புறம் ரீ எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. சோ நமக்கு வந்த தகவலின்படி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.